மக்களே, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அப்படிங்கிற தொகுதியில என்டிகே பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிற ஒரு கேண்டிடேட் பேர் தான் அனிஷ் பாத்திமா. இவங்க ஏப்ரல் 23 பூத் விசிட்டுக்காக போகும்போது எந்த கட்சி குறியீடும் பூத்துக்குள்ள அலோடு இல்ல அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது டிஎம்கே ஆளுங்க டிஎம்கே பேட்ச வச்சுக்கிட்டு உள்ள நின்றுருக்காங்க. சோ அனிஷ் பாத்திமா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க இந்த மாதிரி ரூல்ஸ் கிடையாது, அலோடு இல்ல, உங்களை யாரும் அலோவ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்க டிஎம்கே ஆளுங்க எல்லாம் சேர்ந்து தகாத வார்த்தைகள்ல பேசியிருக்காங்க. பாத்திமாவையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் பேசியிருக்காங்க. இந்த வாய் தகராறு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜை தாண்டி கை தகராறா போயிருக்கு. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், அனிஷ் பாத்திமா நிறைமாத கர்ப்பிணி. அவங்கள தாக்குனனால அவங்க மயங்கி விழுந்து அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இப்போ சீஸ் ஃபைன். ஆனா ஒரு நிறைமாத கர்ப்பிணிய இந்த மாதிரி பண்றதுங்கிறது பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்லயே இது அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த கட்சி குறியீடும் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அந்த பூத்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது இந்த பேட்சோட எப்படி அலோவ் பண்றாங்க, ஏன் உள்ள வராங்கன்ற கேள்வி பயங்கரமா எழுந்திருக்கு. இந்த விஷயம் பண்ண யாரா இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இது ஒரு அனிஷ் பாத்திமாவுடைய பிரச்சனை கிடையாது. சோ கண்டிப்பா யார் இத பண்ணாங்களோ அவங்க மேல ஆக்ஷன்ஸ் எடுத்துதான் ஆகணும். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துதான் ஆகணும்.